விளையாடுனாங்க. கையில இருந்துச்சுங்க கிட்ட மேட்ச். கையிலே வந்துச்சு எங்ககிட்ட 13வது ஓவர்ல மேட்ச் எங்ககிட்ட கையில. ஸ்டாயினிஸ்க்குங்க ஹேட்ஸ் ஆஃப்ங்க. சரியா நடந்து கையில இந்த மேட்சை புடிங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்ன இவர்கிட்ட டியூ ஃபேக்டரை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு அதிகமா டியூ இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கு ஆமாங்க, அதுதான் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிச்சு. எங்களால ஸ்பின்னர்ஸை ஒரு லெவலுக்கு மேல கொண்டு வரவே முடியல மேட்சுக்குள்ள. ஏன் நினைக்கிறீங்க? சும்மாவா ஜடேஜாவையும் மொயின் அலியெல்லாம் வந்து யூஸ் பண்ணாம அப்படியே விட்டாங்க ருத்ராஜ் கேக்வாட் நினைக்கிறீங்க? காரணம் இந்த டியூ ஃபேக்டர் தான் கர்மாந்திரம். அதாவது ஸ்பின்னர் நான் போட்டேன்னா ஒரே ஓவர்ல மேட்ச் முடிஞ்சு போயிடும். இப்பயாவது பரவாயில்ல, கடைசி வரைக்கும் வந்துச்சு, நீங்க வேற அப்படின்னு சொல்றேன் இவரு. அடுத்து என்ன சொல்றாப்ல அப்படின்னா, நாங்க மேட்சை இன்னும் டீப்பா கொண்டு போயிருக்க முடியும் ஸ்பின்னர் இருந்திருந்தா. அதை யூஸ் பண்ண முடியாம போனது காரணமே அந்த டியூ தான் அப்படின்னு சொல்றாரு. பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் த கேம்ங்க. அதாவது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்துட்டு அது நம்ம கையில எதுவும் கிடையாது. நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்மளுடைய கையை மீறின செயல் அப்படின்னு சொல்ற இவரு. அடுத்து என்ன சொல்றாப்ல அப்படின்னா, டூபே உள்ள வராரு கொஞ்சம் லேட்டா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜட்டுக்கு அப்புறம்